ஆனால் ஒரு கவர்ச்சியாக ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது அரசியல் கட்சிகள் மொட்டையாக தான் கொடுப்பாங்க. அவங்க வந்த பிறகு அதில் கிரைட்டீரியா செட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் 2500 கொடுத்தீங்கன்னா 1000 கொடுக்கும்போதே 14,000 கோடி. இல்லை நீங்கள் 2500 கொடுத்தீங்க அப்படின்னா அது எங்கேயோ போகுது இல்லை, சமாளிக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து வீழ்ச்சி தான். வளர்ச்சின்னு திமுக ஒரு பக்கம் பேசுறாங்க. இலவசம் வந்து அள்ளி நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ரோடு, பாலம், பள்ளி, கல்லூரி, இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து ஒரு மாநிலத்தை உயர்த்துமே தவிர சும்மா இந்த வச்சுக்கோ 1000 ரூபாய் சும்மா பாக்கெட்ல வச்சுக்கோ அப்படின்னு அந்த ஓட்டு காசு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா இது எம்பவர்மெண்ட்டே கிடையாது. அவர்கள் வந்து எம்எல்ஏ மட்டும் கிடையாது, அவர் வந்து முன்னாள் முதலமைச்சரும் கூட. அதனால அவருக்கு அந்த சில விஷயங்கள் அவருக்கு தெரியுது. என்ன பேசணும், எப்படி பேசணும், என்ன பேசணும் லாக் ஆவாங்க அப்படின்றத அவர் கரெக்டா பேசுறாரு. மற்ற உறுப்பினர்கள்லாம் வந்து கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே வந்து நீங்க கிரவுண்ட்ல போயிட்டு ஒரு 10,000 ஓட்டை கொண்டு வா அப்படின்னா கொண்டு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கிரவுண்ட்ல போய் ஒர்க் பண்ண முடியும். அவளை கொண்டு சட்டமன்றத்தில் பேசு அப்படின்னா. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட பத்திரிகையாளர் மகாபிரபு சார் இருக்கார். வணக்கம். இப்போ எதிர்கட்சிகள் வந்து நேற்று 3 அறிவிப்புகள் வந்தது. அவங்க வந்து இந்த அறிவிப்பை விட்டு இது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும்னு அவங்க யோசிக்காம போயிட்டாங்க. மற்ற 2 அறிவிப்புகள்லையுமே அவங்க நிறைய குளறுபடிகள் இருந்தது. அதை அவங்க டார்கெட் பண்ணாம விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த சிலிண்டர் விஷயத்தையும் இனிமே அவங்க கையில் எடுத்துருக்கலாம். இப்போ அதை கையில் எடுத்தாங்க அப்படின்னா திமுக தான் மாட்டுவாங்க. ஏன்னா அவங்களே வந்து அந்த உரிமை தொகை கொடுக்கும்போது 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அவங்களும் மகளிருக்கான பயணம் அப்படின்னும் பொழுது அவங்க வாக்குறுதியாக கொடுக்கும்பொழுது மகளிருக்கு இலவச பயணம் தான் மொட்டையாக தான் கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு அதில் கிரைட்டீரியா செட் பண்ணாங்க. இந்த பஸ்ல மட்டும் தான் போக முடியும் அப்படின்ற மாதிரியான கிரைட்டீரியாலாம் செட் பண்ணாங்க. மாவட்ட மாவட்டம்லாம் போக முடியாது, மாநகரத்துக்குள்ள நீங்க பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நகர பேருந்து மட்டும்தான் அப்படின்னா. ஸோ ஆனால் ஒரு கவர்ச்சியாக ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது அரசியல் கட்சிகள் மொட்டையாக தான் கொடுப்பாங்க. அவங்க வந்த பிறகு அதில் கிரைட்டீரியா செட் பண்ணுவாங்க. இப்போ கூட வந்து சிலிண்டர் கொடுக்கும்பொழுது அமௌண்ட் 2.5 lakhs அவ்வளோதான். பட் அப்படின்னா மாசத்துக்கு ஒரு 20,000. ஸோ அந்த ரேஞ்சில் தான் அந்த பெண் சம்பாதிக்கணும் அந்த வீட்டில். இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அமௌண்ட் 2,500 ரூபா அவங்க அமௌண்ட். ஸோ அவங்க அதை கொடுக்கும்போது அவங்க என்ன கிரைட்டீரியா செட் பண்ண போறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் பயங்கரமா செட் பண்ணணும். ஏன்னா அப்படி செட் பண்ணா மட்டும்தான் 2,500 ரூபா அப்படின்ற அந்த உதவித்தொகை பெறவங்களோட கணக்கு நம்பர் குறையும். இல்லைன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து நீங்க அதுக்காக யோசிச்சாங்கன்னா பெரிய கடன்ல போய் பெரிய கடன் கொடுக்க முடியாது. நீங்க கடன்ல யோசிச்சாலும் பரவாயில்ல, இவ்வளோ அமௌண்ட்டை நீங்க செலவு பண்ணவே முடியாது. நீங்க பாருங்க 2 அறிவிப்பு தான் வெளியிட்டாங்க. இது 110ல 10,000 கோடி வந்து செலவு பண்ணி ஆகணும். முதலமைச்சர் சொல்றாரு இதுல 4,000 கோடி செலவு பண்ணணும், அதுல 6,000 கோடி செலவு பண்ணணும், மொத்தம் 10,000 கோடி அதில் செலவு பண்ணணும். நீங்க இப்போ 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா மகளிருக்கான உரிமை தொகை 1,000 ரூபாய். அந்த உரிமை தொகை கொடுக்கும்போதே வருஷத்துக்கு 14,000 கோடி அரசு செலவு பண்ணுது. இதுல நீங்க 2,500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1,000 ரூபாய் கொடுக்கும்போதே 14,000 கோடி. இதுல நீங்க 2,500 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா அது எங்கேயோ போகுது இல்ல. இதெல்லாம் நீங்க சமாளிக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து வீழ்ச்சி தான். வளர்ச்சின்னு திமுக ஒரு பக்கம் பேசுறாங்க. இலவசம் வந்து அள்ளி விட்டாங்க. இலவசத்தை நீங்க ஒரு பக்கம் வருமானம் வருது, ஓரளவுக்கு தேக்கணும், ஒரு சேமிக்கணும்ல. சேமிக்காம நான் மாட்டேன் இலவசத்தை அள்ளி விடுவேன், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டேன். இப்போ வருங்க ஒரு மகளிருக்கான 1,000 ரூபாய் கொடுக்குற ஒரு திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம் வருஷத்துக்கு வந்து 14,000 கோடி செலவு பண்றாங்க. இந்த 14,000 கோடியை நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு பாலம் கட்டுறீங்க, ஒரு ரோடு போடுறீங்க, ஒரு பள்ளி கல்லூரி ஏதோ ஒன்று கட்டுறீங்க அப்படின்னா அது சொத்து. அதுல இருந்து நம்ம நாளைக்கு வந்து இன்கம் எடுக்க முடியும், ஒரு இன்கம் எடுக்க முடியும், ஒரு அசட்டா நமக்கு இருக்கும். நீங்க 1,000 ரூபாய் டெய்லியும் என் கையில கொடுத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், சும்மா ஏதோ போறேன் 2 பிஸ்கெட்டு 2 சாக்லேட்டு 1 கிலோ கறி வாங்கி சாப்பிட்டு முடிச்சிருவேன். ஸோ இது வந்து யாரையுமே இம்ப்ரூவ் பண்ணாது, எம்பவரும் பண்ணாது. இது உமன்ஸ்க்கு பெண்களுக்கான எம்பவர்மெண்ட்ன்றாங்க. எம்பவர்லாம் பண்ணாது பெண்களை. ஒரு 1,000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா போற வழியில ஏதோ சாப்பிட்டு ஏதோ செலவு பண்ணிட்டு அப்படின்னா போயிட்டே இருந்துருவாங்க. இது என்ன எம்பவர் பண்ணணும்? நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். கவர்மெண்ட்ன்றது ஒரு ஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ரோடு, பாலம், பள்ளி, கல்லூரி, இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து ஒரு மாநிலத்தை உயர்த்துமே தவிர சும்மா இந்த வச்சுக்கோ 1,000 ரூபாய் சும்மா பாக்கெட்ல வச்சுக்கோ அப்படின்னு அந்த ஓட்டு காசு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா இது எம்பவர்மெண்ட்டே கிடையாது. இதே வழிதான் தாவேக்கவும் பண்றாங்க. நீங்க 1,000 அவங்க 2,000 2,500 அப்படின்றாங்க. இது என்ன எம்பவர் பண்ண போகுது மக்களை? ஸோ இது வந்து ஒரு வெற்றி அறிவிப்பு தான். இதை திமுக கையில் எடுத்தாங்க அப்படின்னா திமுகவுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஸோ அதனால அவங்க பெருசா கையில் எடுக்கல, பரந்தூரை கையில் எடுத்துட்டாங்க. அவங்க இன்னைக்கு கூட போட்டு பரந்தூரை தான் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பரந்தூர் அவங்க ஒரு நல்ல வாய்ப்பா பாக்குறாங்க. அதை வச்சு வளர்ச்சி தடுத்துட்டாங்க டிவிக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. ஸோ பார்க்கலாம் டிவி. சட்டசபையில நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கு. இப்போ திமுகல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போன வாரம் கூட நான் அது ஒரு டாபிக்காவே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். திமுகல நிறைய முன்னணி தலைவர்கள் இருக்காங்க, ஜெயிச்சும் வந்திருக்காங்க. ஒரு 70 பேர்ல வந்து ஒரு 15 பேர் வந்து முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், இவங்கெல்லாம் இருக்காங்க, இந்நாள் மாவட்ட செயலர்.
ஆனால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ டிஎம்கேல இப்போ வரைக்கும் பேசினது யார் கரெக்டாக பேசினாங்க அப்படின்னா அதிமுகலேருந்து வந்த ஓபிஎஸ் அவர்கள் தான் கேள்வியாகவும் அவர் சொன்ன விஷயமாகவும் கரெக்டாக வச்சார். திமுகவில் இருக்க எல்லாருமே ஒரு இந்த இடி இந்த விஷயத்துக்காக பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க டிபிஎஸ்சிக்காக. திமுகவுடைய சட்டமன்ற செயல்பாடுகள் அப்படின்றது கொஞ்சம் சுலக்கமாக தான் இருக்கு. உதயநிதி அவர்கள் பயங்கரமாக ஸ்கோர் பண்ண வேண்டிய இடம்லாம் இருக்கு, ஆனால் அவர் ஸ்கோர் பண்ணவே மாட்டாரு. சும்மா எழுந்திருக்காரு, ஏதோ ஒரு இடத்துல மட்டும் பேசுறாரு, கம்முன்னு உட்காந்துறாரு. கே நேரு அவர்கள் தான் பேசுறாரு, கேவா அவர்கள் பேசுறாரு. இன்னைக்கு கூட தங்கம் தென்னரசு அவர்கள் பேசியிருந்தாரு. தங்கம் தென்னரசு அவர்கள் நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒரு தலைவர் அவர்கள். ஸோ அவர்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் பேசுறாரு, இல்லைன்னா அவர் பேசவே மாட்டாரு. ரொம்ப குறைவாக தான் பர்ஃபார்ம் பண்றாங்க திமுக. ஏன்னா அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியாது இப்போ. ஏன்னா மக்களுக்கும் அவங்க மீது இன்னும் கோபம் இருக்கு. அந்த அந்த டைம் அவங்க எதிர்பார்க்கறாங்க. மேபி அடுத்த சட்டமன்ற கூட்டத்தோட அவங்க பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணலாம். இதுல அவங்களால பண்ண முடியல. பண்ணா நீங்க தானே பண்ணீங்க, ஈஸியான அந்த கேள்வி வருது. ஆனா பாமக நல்லா செயல்படுறாங்க, சௌமியா அன்புமணி அவர்கள் நல்லா செயல்படுறாங்க. அதே போல வந்து அதிமுக கூட எடப்பாடி அவர்கள் கூட சில விஷயங்களை கரெக்டா எடுத்து பேசுறாங்க. அதே போல வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் செயல்படுறாரு. ஸோ இது போல சில சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே செயல்படுறாங்க. எதிர்கட்சியாக திமுக பண்ண வேண்டிய ரோல் அவங்க இன்னும் பண்ணல. அண்ணா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது, திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த 16-21 காலகட்டத்தில் பயங்கரமா செயல்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான திமுகவை நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. அது கிட்ட கூட இன்னும் அவங்க போக மாட்டாங்க. அதுல பிடிஆர்லாம் இருந்தாரு. கேள்விகள் வந்து இப்போ யார் உள்ள இருக்காங்க, இப்போ எதுக்கு எடுத்தாலும் இப்போ இந்த வசந்தம் கார்த்திகேயன் ரிஷிவந்தியம் அவர் வந்து எல்லாத்துக்கும் எழுந்து முன்னாடி வர தேவை. அவர் என்ன கேட்கிறாரு, என்ன இது பண்ண போறாரு தெரியல. ஆஸ்டின் அவரும் வந்து இது பண்றாரு. எல்லாம் கோவப்படுறாங்களே தவிர யாருமே இது சரி நாங்க இதுக்கு பதில் சொல்றோம்னு வந்து யாருமே அங்க பதில் சொல்றதுக்கு இல்லை. அதை பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் வந்து இஸ் எ மெச்சூர்ட் பொலிட்டிஷியன் அப்படின்றத வந்து காமிக்கிற மாதிரி அவர் சபாநாயகரே சுட்டி காட்டிடுவாங்க. 4 முறைக்கு மேல நீங்க அவரை இது பண்ணக்கூடாது, ஏன்னா ஒரு எல்ஓபி நீங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றத மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ திமுக உண்மையிலே ஒரு சுணக்கத்துல தான் இருக்காங்க. ஆமா, இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவர் எம்எல்ஏ மட்டும் கிடையாது, அவர் வந்து முன்னாள் முதலமைச்சரும் கூட. ஸோ அதனால அவருக்கு அந்த சில விஷயங்கள் அவருக்கு தெரியுது. என்ன பேசணும், எப்படி பேசணும், என்ன பேசினா லாக் ஆவாங்க அப்படின்றத அவர் கரெக்டாக பேசுறாரு. மற்ற உறுப்பினர்கள்லாம் வந்து கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே வந்து நீங்க கிரவுண்ட்ல போயிட்டு ஒரு 10,000 ஓட்டை கொண்டு வா அப்படின்னா கொண்டு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கிரவுண்ட்ல போய் ஒர்க் பண்ண முடியுங்க. அவங்களை கொண்டு சட்டமன்றத்தில் பேசு அப்படின்னா அந்த சட்டமன்றத்தில் பேசக்கூடிய ஆட்கள் அவங்க கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். ஆனால் சட்டமன்றத்தில் என்ன பேசணும், என்ன வரலாற்றில் நடந்திருக்கு, அதை எப்படி போட்டி அவங்களை லாக் பண்றது, ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் இல்லை. அவங்க கிரவுண்ட் ஒர்க்ஸ் போயிட்டு எடுத்துட்டு வா, ஒரு 10,000 ஓட்டை இங்கே சேர்த்துடணும், இந்த பூத்துல இருந்து ஒரு 1000 ஓட்டு வந்துடணும் அப்படின்னா அவங்க கரெக்டாக அதை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் தான் இப்போ உள்ள இருக்காங்க. விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடியவங்க கம்மி தான். தங்கம் தென்னரசு அவர்கள் சிலர் தான் சொல்ல முடியும், அந்த மாதிரி இருக்காங்க. கே நேரு அவர்கள் நல்லா கொஞ்சம், ஏவாவேல் அவர்கள், அந்த மாதிரி சிலர் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்காங்களே தவிர மற்றவங்கலாம் ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா நீங்க இதை பண்ணிருக்கீங்க அப்படின்னா முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஹிஸ்டரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு ஹிஸ்டரியில அப்படின்னு தெரிஞ்சிருந்தா தான் நீங்க எடுத்து அதை கவுண்டரா கொடுக்க முடியும். அது தெரியாத ஆட்கள் தான் நிறைய பேர் உள்ள உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அது ஒன்றும் பண்ண முடியாது, சுருக்கமாக தான் இருக்காங்க. மேபி அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லையும் இப்படிதான் இருக்காங்க அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. மாறிட்டாங்க 5 இயர்ஸ்ல அப்படின்னா நெக்ஸ்ட் சட்டமன்றத்துலயும் உங்களோட பாயிண்ட்லாம் வேலிட் ஆகுனா அந்த 5 இயர்ஸ் வந்து ஒரு டாமினேஷன் தான். ஒரு பக்கம் அவங்க இது பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயத்துல இப்ப ஆதவ அர்ஜுனா அவர்கள் கூட எழுந்து பதில் சொல்றாரு. அவர் மட்டும்தான் பதில் சொல்றாரு, வேற யாரையும் பதில் சொல்ல விட மாட்டாரு. மரியவச்சன் வந்து எல்லாத்துக்கும் கோவப்படுறாரு. நேற்று கூட ஏதோ கேட்கும்போது நேரா அவங்கள பார்த்து முறைக்கிறாரு. அமைச்சர் அப்படிலாம் பண்ணக்கூடாது. கரெக்டா அமைச்சர் பண்ண சிடிஆர் இவங்களை விட சிடிஆர் அவர்கள் பேசும்போது சம்மந்தமே இல்லாமல் பேசுறாரு. பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்றாரு. இன்னைக்கு கூட வந்து G2 மாப்பிள்ள அப்படின்னு வந்து சொல்றாரு. இதெல்லாம் சம்மந்தமே இல்லை. நீங்க என்னன்னா இதெல்லாம் டைவர்ட் பண்றதுல தெரியல. அவங்களுக்கு நல்லாவே தெரியுது உள்ள பேசுறது வெளியே ரீல்ஸா வரும், இதை வந்து இதை கேஷ் பாயிண்டா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து ரொம்ப மெச்சோர்டா என்ன பேசணும், எதுக்கு எழுந்து பதில் சொல்லணும், எதுக்கு இது பண்ணணும் அப்படின்றத அவர் ஹேண்டில் பண்ணிக்கிறாரு கரெக்டா. இப்போ அவருடைய துறை சார்ந்த மானிய கோரிக்கையில கூட அவர் பதில் சொல்ல மாட்டாரு. அதை என்ன பண்றாங்கன்னா மாத்தி விட்டுறாங்க. மற்ற அமைச்சர்கள் தான் அவருடைய துறை சார்ந்த மானிய கோரிக்கையில கூட பதில் சொல்றாங்க. இதெல்லாம் நீர்வளத்துறை அமைச்சர், அவன் மற்ற அமைச்சர்கள் தான் அது பதில் சொல்றாங்க. ரமேஷ் கூட ஏதோ ஒரு துறைக்கு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அவர் என்னன்னா இது மட்டும் தான் நான் பேசுவேன், வளவளலாம் எல்லாத்தையும் நான் பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன். இந்த கண்டென்ட் நேற்று 110ல அறிவிச்சாங்க, அவ்வளவுதான். இந்த 3 அறிவிப்பு தான் நான் பேசுவேன். மற்றதெல்லாம் மானிய கோரிக்கைக்கு நான் பதில் சொல்றது அதெல்லாம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க, நான் உட்காந்துட்டு தான் இருப்பேன் அப்படின்றத அவரு சொல்றாரு. கிட்டத்தட்ட ஒரு ஜெயலலிதாமியார் பாணி தான்.
அவங்க அப்படிதான் ஒரு ஆட்டிடியூடா இருப்பாங்க. நீ கேட்டு நான் சொல்றதா அதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க ஓபிஎஸ் பேசுவாங்க, நத்தம் விஸ்வநாதன் பேசுவாங்க, இபிஎஸ் பேசுவாங்க, அவங்க டீல் வளர்மதி பேசுவாங்க, யாராவது கோகுலேந்திரா யாரையாவது ஒருத்தர் அப்படி பதில் அமைச்சர்கள் தான் சொல்லுவாங்க. இது அவங்க டீல் பண்ணிப்பாங்க அப்படின்னு, உங்க கேள்விகளை அவங்க தான் டீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நடந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் விஜய் அவர்களும் ஒரு ஒரு இடத்துக்கு நகர்றாரா அப்படின்ற மாதிரியான கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ சொல்றவங்க என்ன சொல்றாங்க, அதிமுகவை தான் அங்கே தாவேக்கா ரீப்ளேஸ் பண்ணிருக்கு, அடுத்த எம்ஜிஆர் தாங்க விஜய். ஸோ அப்படியான ஒரு நெரேட்டிவ் இருக்கும்பொழுது அப்படியே அதை காப்பாத்திரண்டா கைக்குள்ள அப்படின்ற மாதிரி அப்படியே காப்பாத்திட்டு போக ட்ரை பண்றாரு. அதனால அவருடைய துறை சார்ந்த மானிய கோரிக்கையில கூட அவர் வந்து பதில் சொல்ல மாட்டாரு, மற்ற அமைச்சர்கள் தான் அதை பதில் சொல்றாங்க. ஸோ ஆனா நீங்க கேட்டீங்கன்னா தாவேக்காவுக்கு பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்துருச்சா அப்படின்னா வரல. 3 மாசத்துல வரல, அந்த அளவுக்கு வரல. ஒரு 100 நாள்ல வந்து பெரிய ஆன்டி இன்கம்பன்சி வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால கூட திமுக கொஞ்சம் கம்முன்னு இருக்கலாம். அது எவ்வளவு நாள் போகுதுன்னு பார்க்கணும்.